இங்கே பாருங்கள், இதில் இப்போ இந்த டேபிளில் எங்கள் டைனிங் டேபிளில் நான் வச்சுருக்க எல்லாமே எனக்கு என் தங்கச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தது. இது வந்து அவள் வீட்டில் காய்ச்ச பூசணிக்காய், அதில் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கா சமைக்கிறதுக்கு. இது வந்து அவள் வீட்டு ஒரு மரம் இருக்குது, எலுமிச்சை மரம் ஒன்று, ஒரு மால்டா எலுமிச்சை மரம். அந்த மரத்தில் காய்ச்ச காயை வந்து ஊருக்கு போயிருக்கும்போது பறிச்சிருக்கா. அதுலேருந்து எனக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கா. நிறைய இருக்குது, இது ஃபுல்லாக இருக்குது. இது நான் ஊறுகாவும் போடுவேன், கொஞ்சம் ஜூஸும் எடுத்து வச்சுப்பேன். இதில் வந்து கொஞ்சம் சில பழங்கள் வந்து டேமேஜாக இருந்தது, அதெல்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கூட வந்து முட்டையும் ஒன்று வச்சுருக்கேன். ஏன் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம தோட்டத்துக்கு தேவையான, செடிங்களுக்கு தேவையான அந்த எலுமிச்சை முட்டை ரசம்னு ஒரு இது இருக்குது, லிக்விட் ஒன்று செய்கிறது இருக்குது, உரம், லிக்விட் உரம். அந்த லிக்விட் உரம் செய்கிறதுக்காக இந்த டேமேஜ்டு எலுமிச்சை பழங்களையும் இந்த டேமேஜ்டு எக்கையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் இருக்கிறது வந்து இது வந்து நல்ல எலுமிச்சை தான், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இது ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், வச்சு ஐஸ் க்யூப்ஸில் போட்டு வச்சுருவேன். நான் தேவைப்படும் போது ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து தண்ணியில் ஹாட் வாட்டரில் போட்டு, இந்த கிளைமேட்டுக்கு ஹாட் வாட்டர், சம்மர்னால் நம்ம கோல்டு வாட்டரை யூஸ் பண்ணலாம், போட்டு நம்ம சர்க்கரை போட்டு குடிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கும் அக்கா தங்கச்சிங்க இருக்காங்களா? இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்க இல்லையா? நீங்களும் உங்களுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னு. என் வீட்டில் எதுனா விளைஞ்சால் நானும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, அக்கா தங்கச்சிக்கு எல்லாருக்குமே கொடுப்பேன். இது வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம், ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.